இவங்கெல்லாம் நம்ம கிட்ட ஒரு 6 மாசம் ஆட்சியை கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை தலைகீழா மாத்திடலாம்யா. என்னால எவ்வளவு திட்டங்கள் என்னால வச்சிருக்கிறார், எவ்வளவு ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. கல்வியில எத்தனையோ புரட்சிகள் செய்யலாம். சுகாதாரம்னா இந்தியாவுக்கே புரட்சி செய்த இந்த அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டுக்கு என்னால செய்ய முடியாதா? விவசாயம், நீர் மேலாண்மையா, நீர் மேலாண்மை விவசாயம்னா தலைகீழா என்னென்ன என்னால கிட்ட 5 மணி நேரம் பேச முடியும். தமிழ்நாட்டுடைய விவசாயம் என்ன செய்யணும், என்ன செய்யல, இவங்க அடுத்தது என்ன தீர்வு. நீர் மேலாண்மை ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியும். விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் நினைச்சு பாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரிஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. என்ன எதுக்கு வாக்களிச்சாங்க? பழைய ஓய்வூதியம் ஸ்டாலின் வருவாரு கொடுப்பாரு. கொடுத்தாரா? வச்சாரு பாரு. இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமா மாறிட்டாங்க. இந்த ஆட்சியை அகற்றணும், இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எந்த துறையும் விட்டு வைக்கல ஸ்டாலின் அவர்கள். எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டார், எல்லா துறைக்கும் துரோகம் பண்ணிட்டார். வந்த எத்தனையோ வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி கொடுத்து 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 நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் கரண்ட் பில் எடுப்போம். எடுத்தாங்களா?